ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பிராண்டிங் ரொம்ப முக்கியங்க. அதுவும் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சிம்பிளாக எப்படி பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ப்ரௌனி குயிலில் ப்ரௌனீஸ், கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரீசெண்டாக லான்ச் பண்ண குக்கீஸோட ஆர்டரை தான் நான் இப்போது பேக் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க. கஸ்டமர் நம்ம ஆர்டர் ஓப்பன் பண்ணும்போது டிலைட்டடாக ஃபீல் பண்ணணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம தரணும். மாதிரி ஒரு பிளெயினான ஃப்ளாப் பாக்ஸ் வாங்கிக்கோங்க, ப்ரௌன் ஆர் ஒயிட். இங்கே நிறைய பாக்ஸஸ் வாங்காமல் 25 ஒரு 2 to 3 சைஸஸில் வாங்கிக்கோங்க. எப்படி போகுது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வாங்கி வச்சுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. பாக்ஸோட இன்னர் சைட் ப்ரௌனாக இருக்குது. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக ஃபீல் ஆகணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர், இது நான் ஓவன் பேப்பர் சொல்லுவாங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளான ஷீட் தான் இதுட்ட நம்ம பாக்ஸோட ரெக்வயர்ட் சைஸுக்கு கட் பண்ணி இப்படி லைன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லைன் பண்ணாமல் மேலே அந்த ஃப்ளாப் சைடில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது மேலே கொஞ்சம் ஷீட் தெரியும். ஸோ இட் வில் லுக் குட். பாருங்கள், பிளெயினாக இருந்த ப்ரௌன் பாக்ஸுக்கும் இந்த ஒயிட் லைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அட்ராக்டிவாக இருந்தால் போதுமா? இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்கலாமா? ஷ்ரெட்டட் பேப்பர்ஸ், கலர் ஷ்ரெட்டட் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம லோக்கல்லையும் நிறைய பேக்கேஜிங் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒயிட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் எல்லா கலரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு 5 கலர்ஸ் அப்படி எதுவுமே வாங்காதீங்க. ஒரு கலர் இருந்தால் ஓகே, 2 கலர் கூட ஓகே தான், அதுக்கு மேலே வேண்டாம். இதை 1 kg அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் காஸ்ட் கம்மியாக இருக்கும். 100 கிராம்ஸ்லாம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். பாக்ஸில் ஷ்ரெட்டட் பேப்பர் ஃபில் பண்ணும்போது நிறைய எடுத்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. லைட்டாக இருக்கணும், அப்படி மழை சாரல் மாதிரி அங்கே இங்கே அப்படி இருக்கணும். ப்ரௌனி குயிலோட பேக்கேஜிங் எப்போவுமே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். அது கேக்ஸ் டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரௌனீஸாக இருந்தாலும் சரி, குக்கீஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் நம்புகிற ஒரு விஷயம், கலர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். கஸ்டமர்ஸ் என்னோடய பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஹாப்பியாக இருக்கணும், என்ன ட்ரஸ்ட் பண்ணணும் அண்ட் என்ஜாயபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. பேக் டு த பாயிண்ட். என்னோடய குக்கீஸை சிம்பிளாக செலோஃபேன் கவரில் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கணுன்றதுனால இந்த மாதிரி பேட்டர்ன்டு பட்டர் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை என்னோடய குக்கியோட சைஸுக்கு நான் கட் பண்ணி என்னோடய செலோஃபேன் அந்த ஓப்பனிங், பேக்கோட ஓப்பனிங் இருக்குல்ல, அதில் ஃபோல்ட் பண்ணி நான் நான் ஸ்டேப்லர் பண்ணிட்டேன். 2 ஸ்டேப்லர் தான் பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணால் நல்லா இருக்காது. இடத்துல நம்மளோட குக்கி நேம்ஸையும் நம்ம எழுதிக்கலாம். நீட்டாக வெர்டிக்கலாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்று மேலே ஒன்று வச்சா அது ப்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் சைட் பை சைடு வச்சுருக்கேன். ஸோ பேலன்ஸ் அந்த சைடு இருக்கிற ஷ்ரெட்டட் பேப்பர்ஸையும் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு, ஷாப்பில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற தெர்மோகோல் பால்ஸ், நான் கிளிட்டர் பால்ஸ் எடுத்திருக்கேன், அங்கே இங்கேன்னு அப்படி போட்டு விட்டுக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாங்க. இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைனல் டச் ஸ்டிக்கரிங். ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம பிராண்ட் நேமை பாக்ஸில் பிரிண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னும் போது சிம்பிளாக நம்மளால் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடிகிற ஸ்டிக்கரிங் யூஸ் பண்ணலாம். இல்லை தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ்னு அவைலபிளாக இருக்கும். ஸோ அது ஒரு ரோலில் பார்த்தீங்கன்னா நியர்லி 100 ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இட் வில் காஸ்ட் சம்திங் 100 or 150 ருபீஸ் தான். நீங்கள் அதை வாங்கி அந்த பாக்ஸோட க்ளோசிங் இடத்துல தேங்க்யூன்ட்டு அட்டாச் பண்ணலாம். அதோட பிராண்டுக்காக நானே கஸ்டமைஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸை பிரிண்ட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணுறேன். க்ளோசிங்க்கு ஒரு ஸ்டிக்கரும், என்னோட பிராண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பிராண்ட் நேம் ஒரு ஸ்டிக்கரும் நான் அந்த பாக்ஸில் ஒட்டுவேன். கேக்ஸுக்கு கேக்ஸ் பை ப்ரௌனி குயில் அப்படின்ற ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவேன். ஸோ குக்கீஸ்க்கு குக்கீஸ் பை ப்ரௌனி குயில் அப்படின்ற ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்கள். ப்ரௌனி குயிலோட குக்கீஸ், ப்ரௌனீஸ் அண்ட் கேக்ஸ் டேஸ்ட் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சென்னையில் கேக்ஸ் டெலிவர் பண்ணுறோம். பர்த்டே கேக்ஸ், செலிப்ரேஷன் கேக்ஸ் எல்லாமே. ப்ரௌனீஸ் அண்ட் குக்கீஸ் ஷிப்பிங்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் அனிதா ஃப்ரம் ப்ரௌனி குயில்.